அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். நிதிஷ் பிளஸ் சந்திரபாபு ஆதரவுக்கு மோடி என்ன விலை கொடுக்க நேரிடும்? நொடிக்கு நொடி மாறும் டெல்லி களம். மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவு கட்டாயம் என்ற சூழல் உருவாகி இருக்கும் நிலையில் இதற்கு பாஜக என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கணித்திருந்த போதிலும் லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாகவே இருந்துள்ளது. இருப்பினும் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அது ஜேடியு மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளது. 232 இடங்களை வென்ற எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரை தங்கள் கூட்டணிக்கு அழைக்க முயன்றதாகவும், இருப்பினும் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலேயே தொடர முடிவு செய்துவிட்டனர். பாஜக இந்த முறை 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 32 சீட் குறைவாகும். தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடியு கட்சிகளிடம் மொத்தமாக 28 சீட்டுகள் இருப்பதால் அது முக்கியமானதாக மாறுகிறது. ஆனால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் என இருவருமே ஒன்று நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. பல காலமாக அரசியலை பார்த்தவர்கள். 1990களில் தேசிய அரசியலை தீர்மானித்த முக்கிய தலைவர்கள். இருவருக்குமே தங்களுக்கு வேண்டியதை மத்தியிலிருந்து எப்படி பெற வேண்டும் என்பது நன்கு தெரியும். பாஜக தனித்து பெரும்பான்மை பெற்றிருந்தால் பிராந்திய கட்சிகளுக்கு வாய்ப்பே இருந்து இருக்காது. ஆனால் இப்போது பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இது பிராந்திய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துள்ளது. குறிப்பாக இந்த இரு பெரும் அனுபவமிக்க தலைவர்கள் நிச்சயம் அந்த வாய்ப்பை தவறவிட மாட்டார்கள். ஒரு பக்கம் பீகாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்கிறது நிதிஷ் தரப்பு. பீகாரில் வேலையின்மை அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பெரிய அளவில் உதவும் என்கிறது நிதிஷ்குமார் தரப்பு. அதேபோல் 3 மத்திய அமைச்சர்கள், 2 இணையமைச்சர்கள் பொறுப்பையும் நிதிஷ் தரப்பு கேட்பதாக கூறப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமானது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. பீகாரில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து நிதிஷ்குமார் கடந்த சில காலமாக அரசியல் செய்து வருகிறார். பீகார் அரசு இது தொடர்பான மக்கள் தொகை தகவல்களையும் வெளியிட்ட போதிலும் அதை மத்திய அரசு ஏற்கவில்லை. எனவே இந்த விவகாரத்திலும் குறிப்பாக தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிதிஷ் தரப்பு அழுத்தம் தரும் என கூறப்படுகிறது. இந்த இரண்டும் குறித்தும் ஜேடியு கேசி தியாகி வெளிப்படையாகவே பேசியிருந்தார். அதே நேரம் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து எந்த தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து எதுவுமே சொல்லவில்லை. அதே நேரம் கடந்த 2 நாட்களாகவே அவர் முன்வைக்கும் நிபந்தனைகள் குறித்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதில் முக்கியமானது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து. தெலுங்கானாவை தனி மாநிலமாக பிரித்த பிறகு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பதை சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சொல்லப்போனால் 2016இல் அவர் என்டிஏவிலிருந்து வெளியே வர இது முக்கியமான காரணம். இப்போது என்டிஏ கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக சந்திரபாபு நாயுடு இருப்பதால் அவர் சிறப்பு அந்தஸ்தை நிச்சயம் வாங்கிவிடுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆந்திர தலைநகராக அமராவதியை உருவாக்கவும் கூடுதல் நிதியை கேட்டு பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல் 2 மத்திய அமைச்சர்கள், 3 இணையமைச்சர்கள் பொறுப்பையும் சந்திரபாபு நாயுடு தரப்பு கேட்பதாக கூறப்படுகிறது. இரு தரப்பும் கேட்பதை பாஜக கொடுத்து விட்டாலும் கூட இந்த இரு தலைவர்களும் 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக ஆதரவு தந்து விடுவார்கள் என சொல்ல முடியாது. பாஜகவுக்கு எப்போது அழுத்தம் கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். நன்றி.